கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்காக மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக கூறுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவனுண்டு. அந்த வார்த்தை வல்லமுள்ளது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றும் விழுந்து போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும் போது அதன்படி கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அந்த வார்த்தை உனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம் உற்றார் உறவினரானாலும் நண்பர்களானாலும் நம்ம கூட பழகுகிறவர்களானால் அவர்கள் சத்துருக்களாய் மாறும்போது நமக்கு விரோதமாய் அவர்கள் ஆயுதங்களாக எழும்பும்போது நமக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளானாலும் அவைகளை தேவன் என்ன சொல்கிறார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறார். இந்த வார்த்தை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவைகளை பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது அந்த வார்த்தையின் பிரகாரம் செய்ய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.